எல்லாருக்கும் வணக்கம். கதை போமா வித் ஆர்ஜி. வாங்க இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாம். என்ன கதைனா, எல்லோரும் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா, முழு பூசணிக்காவை சோத்தில் மறைச்ச கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் இருந்திருக்காரு. அவருக்கு பார்த்தா பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய பூசணிக்காய் காய்ச்சி தொங்கியிருக்கு. அப்போ அதை பார்த்துட்டு அவர் ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டாரு, அந்த பூசணிக்காவை திருடிட்டார். அது எப்படியோ யார் மூலியமோ பார்த்து தெரிஞ்சு ஊர் ஃபுல்லாக அந்த விஷயம் பரவிடுச்சு. இப்படி இவர் அந்த பணக்காரர் இருக்கார் இல்லையா, அவருக்கு என்ன இல்லை, அவர் பூசணிக்காயை திருடிட்டார், அவர்கிட்ட இல்லாததா அவர் ஏன் பூசணிக்காயை திருடினார், இப்படி ஊர் ஃபுல்லாக, பக்கத்து ஊர் ஃபுல்லாக இந்த விஷயம் பரவிடுச்சு. அந்த பேரை அவங்களால மாற்றவே முடியல. நாள் பட என்ன ஆச்சு அப்படின்னா, யாராவது ஒரு கோயிலோட விலாசமோ இல்லை ஒரு வீட்டோட விலாசமோ கேட்டால் கூட, அந்த பூசணிக்காய் திருடர் இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு 4வது வீடு, அந்த பூசணிக்காய் திருடர் வீட்டு தெரு இருக்குல்ல, அந்த தெருவில் இருக்கிற கோவில், அப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ இதுவே ரொம்ப அந்த குடும்பத்துக்கு எவ்வளோதான் பணம் வசதி இருந்தாலும் இந்த பேர் மாறாமல் அது ஒரு மாதிரி சங்கடமாகவே இருந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அவரோட பேரை இப்போ இருக்கிறாரு. தாத்தா பண்ண தப்புக்கு இப்போ வரைக்கும் பேரனோட குடும்பத்தையும் பேரனை கூட அந்த வார்த்தையை சொல்லி தான் நிறையா பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இதை எப்படியாவது மாற்றியே ஆகணும், இது ரொம்ப அவமானமாக இருக்குதுன்னு சொல்லி பேரன் ஃபீல் பண்ண ஆரம்பித்தார். அப்போ அந்த ஊரில் இருக்கிற ஒரு வயசான பெண்மணிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி வருத்தப்பட்டிருக்கான் அந்த பையன். என்ன பண்ணுறதுனே தெரியல பாட்டி, இப்படி இருக்குது, ரொம்ப சங்கடமாக இருக்குது, நாளைக்கு என் பிள்ளைங்க கிட்டலாம் நான் இதை எப்படி சொல்லுவேன், என்ன எதுக்காக இப்படி சொல்கிறாங்கன்னு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி வருத்தப்பட்டிருக்கான். சரி, நீ எவ்வளோ வருத்தப்பட்டேன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ அதை பண்ணுவியா, ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ எதுக்கு பண்ண சொல்கிறேன்னு நீ பண்ணுறப்பே உனக்கு தெரியும், என்னையை நீ பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு அந்த பாட்டி ஏற்கனவே சொல்லிட்டாங்க. டெய்லி நீ 100 பேருக்கு, உனக்கு தான் வசதி இருக்குல்ல, வசதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லையில, டெய்லி உன்னால் ஒரு 100 பேருக்கு அன்னதானம் போட முடியும் தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாராளமாக என்னால் போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ நீ அதை 100 பேருக்கு மட்டும் அன்னதானம் போடு அப்படின்னு சொல்லிவிட்டு, இதுதான் நீ உன்னோட பிரச்சனைக்கு முடிவுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கொஞ்ச நாளாகவே அவன் டெய்லி அந்த சாப்பாடு போட்டுட்ருக்கிற டைம்லேயே நாள் போக யாராவது இந்த மாதிரி கேட்டால், அவங்க அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த ஒருத்தர் அன்னதானம் போடுவாரே, அவர் வீட்டுக்கு 4 தெரு தள்ளி இருக்குது, அவர் வீட்டு தெருவில் அந்த கோவில் இருக்குது, அவர் வீட்டு பக்கத்தில் அந்த எலக்ட்ரீஷியன் இருக்கார், கார்பெண்டர் இருக்கார், அவர் வீட்டு பக்கத்தில் அந்த கேஸ் ஆஃபீஸ் இருக்குது, இப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ இதுதான் அந்த பாட்டி மறைமுகமாக நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்கங்கிறத அவன் ரொம்ப அந்த விஷயத்துக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டான். எல்லாருக்குமே அந்த பூசணிக்காய் திருடரோட குடும்பங்கிறது மாறி போய் அன்னதானம் போடுறவரோட குடும்பம், அன்னதானம் போடுற அந்த தம்பி அப்படிங்கிற மாதிரி அவனோட பேரை மாறிடுச்சு. இதுதான் என்ன அர்த்தம்னா, முழு பூசணிக்காவை சோத்தில் மறைச்ச கதை. இதுக்கு தான் அந்த பேர் வந்திருக்கு. இது நம்ம பண்ண தப்பை மறைக்கிறதுங்கிறது அர்த்தம் கிடையாது. நல்லதை பண்ண தப்பு தானாக மறைஞ்சிரும். அதுதான் இந்த கதையோட நம்ம புரிஞ்சுக்கிற நீதி. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.